நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பல அப்டேட்கள் உடனுக்குடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை பார்த்துக்கோங்க மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மேலும் மலைமானி நீங்கள் வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா அமேசானில் இருக்கக்கூடிய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அமேசானில் நம்ம மலைமானியை பண்ணி உங்கள் வீட்டில் மழை எவ்வளோ பதிவாகுது அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இன்றைய வானிலை அனுமானம் 25 ஜூலை 2025. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நேரலை விவாதங்கள் நடக்கப் போகுது. அது வரும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மட்டுமே நடக்க போகுது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானத்தில் பொறுத்தவரையிலும் ஜூலை 25 பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நார்த் ஹெட்டிபின்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்துக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவானது. அது தாழ்வு மண்டலம் நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று பிற்பகல் தீவிரமடைந்தது. அது மேலும் தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெற்று மேற்கு வங்கத்திற்கின் ஊடாக அந்த பயணித்து மேற்கு வங்கத்தின் ஊடாக பயணித்து ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலங்களை தொட்டு அது அந்த மழை அச்சாணியை தொட்டு செல்வதற்கு வாய்ப்பு. இதன் காரணமாக அந்த அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து வீசக்கூடிய இந்த தென்மேற்கு பருவக்காற்று ஈரமிகு இந்த ஈரக்காற்றானது இந்த பகுதிகளில் வீச இருக்கிறதுனால கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பதிவாகி வந்த கேரளா, கர்நாடக பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு தொடர்வதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு பொறுத்தவரையிலும் கேரளாவில் அநேகமான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், குறிப்பாக பத்தனம்திட்டா, கொல்லம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், இடுக்கி, வயநாடு, காசர்கோடு, கண்ணூர் மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழையும், மற்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடகா பொறுத்தவரையிலையும் தட்சிண கன்னடா, மங்களூரு, உடுப்பி மற்றும் காரவள்ளி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உத்தர கன்னட மாவட்டத்தில் கடலூர் மாவட்டங்கள்லையும் பலத்த மழை பதிவாகும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொடகு, தட்சிண கன்னடாவின் மேற்கு பகுதிகளாகட்டும், சிக்மகளூரு, ஷிமோகா மற்றும் உத்தர கன்னட பகுதிகளில் பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி மேற்கு கர்நாடக பகுதிகள், உட்புற கர்நாடக பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற ஏனைய பகுதியில் பெங்களூரு உள்பட லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகக்கூடும். அடுத்து ஆந்திரா பொறுத்தவரையிலும் பரவலாக இன்று மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நெல்லூர், பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட், பாப்பட்லா, நந்தியால், கர்னூல் மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழையும், மத்திய மற்றும் வட கடலோர ஆந்திர பகுதிகளில் கனமழை பதிவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. தெலுங்கானா பொறுத்தவரையிலையும் பரவலாக இன்று கனமழை இருக்க வாய்ப்பு. குறிப்பாக வரங்கல், கொத்தகுடம் இந்த பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு. ஹைதராபாத் உள்பட ஏனைய மாவட்டங்களில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் மலைமறைவு பிரதேசம், லீவர்டு ஜோன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதன் காரணமாக இந்த பருவமழை வீரியமாக இருப்பதுனால நம்ம பகுதிகளில் மலைமேகங்கள் அதிகமாக உருவாகாது. இந்த தென்மேற்கு பருவமழை காலங்களில் பொறுத்தவரை நாகர்கோவில், கன்னியாகுமரி, மாஞ்சோலை, தென்காசி இந்த மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். இன்று அதே மாதிரி குற்றாலம் பகுதிகளாகட்டும், மாஞ்சோலை ஆகட்டும், நாகர்கோவில், கன்னியாகுமரி பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடிவின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழையும், தென்காசி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும், தேனி மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. வால்பாறை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழையும், நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர் ஆகட்டும், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகட்டும் ஒரு ஸ்பில்ஓவர் ரேஞ்ச் சொல்லலாம். சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இந்த பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஹை க்ளவுட்ஸ்னு சொல்லக்கூடிய உயர் மேகங்களுடன் லேசான சாரல் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே பெருசாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது தவிர நிகழ்நேரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயும், நம்மளுடைய ட்விட்டர்லையும், ஃபேஸ்புக்லேயும் தொடர்ந்து பதிவுகள் இடப்படுகிறது. கீழே எல்லாமே லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமே நேரலை இருக்கிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்த காணொலி நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you.